என் அன்பு தோழர்களே, தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல் 2026 ஏப்ரல் 23ஆம் தேதி நடந்து முடிஞ்சிச்சு. இதனுடைய ரிசல்ட் மே 4ஆம் தேதி வர இருக்கின்றது. இதற்கு முன்னாடி கருத்து கணிப்பு மூலமா நிறைய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த வாட்டி எந்த கட்சி, இப்போ இருக்கிற திமுக ஆட்சியே மறுபடியும் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்குமா, அல்லது இந்த வாட்டி எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்றது பற்றிலாம் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எந்த கட்சி ஜெயிக்குது அப்படின்றத விட தமிழ்நாட்டு மக்கள் இதில் ஜெயிக்கிறாங்களா அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த கட்சி வந்தாலுமே அல்டிமேட்டாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் நல்லது நடக்கணும் இல்லையா? ஸோ இப்படி இருக்கு எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு தான் நம்மளால உறுதியாக சொல்ல முடியும் எந்த கட்சி ஜெயிக்குது, எந்த கட்சி இந்த வாட்டி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அப்படின்றத பற்றியெல்லாம். ஆனால் இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் தேவை அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அது எந்த மாதிரியான மாற்றம் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் ஏன் கிட்ட கேட்டீங்கன்னா, என்னுடைய அபிப்பிராயத்தின்படி சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் கடந்த இந்த 5 ஆண்டுகள் திமுகவினுடைய ஆட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்கள், நிறைய நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. பிரைமரியாக சொல்லணும் அப்படின்னா புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, அதாவது பெண்களுடைய முன்னேற்றத்திற்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க. கல்விக்கும் மருத்துவத்திற்கும் நிறையவே முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நான் முதல்வர் திட்டம், ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறையவே ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இலவசங்கள் கொடுக்குறாங்க. இலவசங்கள் கொடுக்கறது மூலமாக மக்களை ஈர்த்து மக்கள்கிட்ட இருந்து ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இலவசங்கள் கொடுக்குறது. ஸோ இது நான் என்கரேஜ் பண்ணல, இது நெகட்டிவாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இப்படி இருக்க இன்னொரு பக்கம் திரு விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்கில் வந்தப்போ நாங்கள் இலவசங்கள் எல்லாம் நாங்களும் என்கரேஜ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவங்க என்னதான் அப்படி சொன்னாலுமே போக போக அவங்களும் இவங்க 2000 ரூபாய் கொடுக்குறாங்களா, நான் 2500 ரூபாய் கொடுக்குறேன், இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதை விட நான் அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்க காம்படிஷன் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது விஜய் அவர்கள் மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாலுமே இது அவங்க எந்த விதத்தில் மாற்றம் அப்படின்னு நினைக்கிறாங்க, இது மாற்றமாக எனக்கு தெரியல. ஏன்னா இவங்க என்ன சிஸ்டம் வச்சிருக்காங்களோ அதே சிஸ்டம்ல தான் நானும் இருக்க போகிறேன், ஆனால் கொஞ்சம் அதிகமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மாற்றமாக எனக்கு தெரியல. ஆனால் சரி, இது எதுவுமே இல்லாமல் வெறும் நம்ம எதுவுமே இலவசமாக கொடுக்கல, கல்வியும் மருத்துவமும் மட்டும்தான் நம்ம இலவசமாக கொடுக்க போகிறோம், மற்ற எல்லா விஷயங்களுமே மக்களே சொந்தமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு கெப்பாசிட்டி இருக்கணும், அந்த மாதிரியான புது சிஸ்டம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய கனவோடு ஏதாவது கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது. அதுதான் நாம் தமிழர் கட்சி. ஏன்னா இது இப்போ இருக்கிற இன்ஃபர்மேஷன் அடிப்படையில் நான் சொல்கிறேன், நான் சப்போர்ட் பண்ணி எல்லாம் பேசல தோழர்களே. ஸோ நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு கட்சி 15 ஆண்டுகளாக தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்குது ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு. ஏன்னா அவங்களுடைய அந்த தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு பெரிய கொள்கையோடு, பெரிய கனவோடு இப்போ இருக்கிற சிஸ்டமையே வேரோடு தகர்த்து ஒரு புதிய தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய கனவோடு அவங்களுடைய டிட்டர்மினேஷன் தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ விடாமுயற்சியோடு அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வாட்டி தமிழ்நாட்டு மக்கள் என்டிகே நாம் தமிழர் கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனால் அவங்க சொன்னது வந்ததுக்கு பிறகு அவங்க செய்வாங்களா அப்படின்றது அவங்க வந்ததுக்கு பிறகு தான் நம்மளால் சொல்ல முடியும்.